அனு, இவங்க தான் என் அம்மா. அம்மா, இவ தான் அனு. அனு, இவங்கள கம்பெனில எல்லாரும் மிஸ்ஸஸ் பிரகாஷ்னு சொல்லுவாங்க. அம்மா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்காங்க அனு பத்தி. 2 ரூபாய்க்குன்னு தனி பவர் இருக்கு ப்ரோ. அந்த பொண்ணு சூப்பர். சூரிய பிரகாஷ் சூப்பர். கலக்கிட்ட. இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வாங்கம்மா. ரெடியா? ஆஃப் கோர்ஸ். ஆபீஸ்க்கு போக வேண்டியதாம்மா. உள்ள வரும்போது நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது போன்ல பேசிட்டு இருந்தம்மா. ஆனா கையில போன் இல்லையே. கண்ணாடியில உனக்கு நீயே பேசிட்டு இருக்கியா? சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? நீ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சியே, அப்பவே வந்துட்டேன். வெளியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உள்ள வந்தேன். ஆனா வெளியில இருந்து எனக்கு ஒண்ணுமே கேட்கல சூர்யா. நீ அலப்பாஞ்சிட்டு இருக்கிறத மட்டும் பார்த்தேன். பிரகாஷ் குரூப்போட சாம்ராட் நீ. ஆனா இன்னைக்குதான் முதல்ல வேலைக்கு போற மாதிரி பிராக்டிஸ் பண்ற. ஐ லைக் இட் சூர்யா. உங்க பாராட்டு கோல்டு மெடலுக்கு ஈக்குவல் ஆனதுமா. ஆனா ஒரு நாளைக்கு 10 கோல்டு மெடல் கொடுத்துடுறீங்க. சரி வாங்கம்மா. ஹாய் மேடம். ஹாய் மீரா. வெல்கம். தேங்க் யூ. வாங்க. Welcome, ma'am. Thank you. Wish you happy birthday to you, ma'am. Thank you. Happy birthday, madam. Happy Welcome, birthday, ma'am. ma'am. Thank you. Thank you. Wish you happy birthday, ma'am. Thank you so much. அம்மா, ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க ஆபீஸ்க்கு வரீங்க. அதுவும் ஒரு முக்கியமான நாள்ல நீங்க ஆபீஸ்க்கு வர்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. உங்க பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண போறதுல எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். இந்த வருஷம் எந்த செலிப்ரேஷனும் வேணான்னு இருந்தேன். ஆமாமா, அதான் இவ்வளவு சிம்பிளா டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். ஆமாமா, இது சிம்பிளாவா இருக்கு? எவ்வளவு கிராண்டா இருக்கு. இது சிம்பிள்ங்கறியே. அம்மா, wish you many more happy returns of the day. Welcome to Prakash Group of Companies. இந்தாங்கம்மா. Thank you பங்கஜ். வெல்கம். Madam, please. இந்த பங்கஜ் சார்பாகவும் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் சார்பாகவும் நம்ம கம்பெனி சார்பாகவும் உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவநந்தினி சாரி சார். நான் வெறும் பிராண்டா மட்டும் பாக்குறது இல்ல. அது மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். ஒரு ஃபீலிங். அடிக்கடி சொல்லுவேன், தேவநந்தினிக்கு நிகர் தேவநந்தினி தான். அது வெறும் சாரிய பத்திங்கிறதுனால மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. அது உணர்வு பூர்வமா உணர்ந்தாதான். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இத்தனை நாளா இந்த மீட்டிங்கோட அர்ஜென்டா என்னன்னு தெரியாம நான் காத்துட்டு இருந்தேன். இதோ சூர்யா சொல்ற இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. சூர்யா சொல்றத பார்த்தா அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. Yes. This is the time to introduce the new chief of Devanandini Sarees. Let us welcome the chief of Devanandini.
ப்ளீஸ் டேக் யுவர் சீட். என்னாச்சுப்பா? நத்திங்மா, வந்து உட்காருங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதான் சார், தேவநந்தினி சாரீஸ்க்கும் நமக்கும் உள்ள எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. கரெக்ட். அப்படிப்பட்ட தேவநந்தினி டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃபா நாம இந்த மேடத்தை நியமிச்சிருக்கோம். இப்பதான் புரியுது சூர்யா ஏன் இந்த விஷயத்த இவ்ளோ சர்ப்ரைஸா வச்சிருந்தான்னு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அனுதான் தேவநந்தினி டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃபா இருப்பான்னு. வாட் இஸ் செலக்ஷன் சூர்யா, ஐ லவ் இட். சூர்யா, நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவனே, கோயில்ல பார்த்த பொண்ணுன்னு, இவதான். இததான் தெய்வ சங்கல்பம்னு சொல்றது. நாம 2 பேரும் இங்கதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு எழுதியிருக்கோ என்னமோ. தேவநந்தினி சாரீஸோட சேல்ஸ நீ கூட்டுறதுக்கு நீ கொடுத்த ஐடியா எல்லாம் எல்லாத்தையும் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டானு. உன்னை பார்த்ததுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். யூனோ, அத இன்னும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ்மா. உன் சார்புல தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் இன்னும் நல்ல பேர் வாங்கணும். நீ இன்னும் பெரிய அளவுக்கு போகணும்னு நான் உன்னை வாழ்த்துறேன். தேங்க்ஸ்மா. சார், தேவநந்தினி ஹெட்டுக்கான புது ரூம் இனாகிரேஷனையும் முடிச்சிடலாமா சார்? அம்மா ப்ளீஸ். மேம், தேங்க்யூ. அனு, நீ உன் பாஸ் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நீ ஏதோ சொல்ல வந்து சொல்லாம யோசிக்கிறேன்னு எனக்கு தோணுது. ஆமாமா, அது வந்து உன் மனசுல இருக்கிறத தைரியமா சொல்ல அனு. எனக்கு இந்த மாதிரி செப்பரேட் கேபின்லாம் வேணாமா. இத்தனை நாள் எங்கிருந்து வேலை பார்த்தேனோ அங்கேயே இருந்து வேலை பாக்குறேம்மா. இவ்ளோ நாள் இவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து உட்காந்துதான் வேலை பார்த்தேன். இப்ப மட்டும் திடீர்னு தனியா ஒரு கேபின்ல உட்காந்தா என்னமோ மாதிரி இருக்கும். ப்ளீஸ்மா. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்பதான் நம்ம சொல்ற சொல்லுக்கும் நமக்கும் மரியாதை இருக்கும். இந்த ரூம் திறப்பு விழாவை ஒரு சிம்பாலிக்கா தான் செய்யறோம். அப்பதான் அந்த பதவிக்கு எல்லார்கிட்ட இருந்தும் மரியாதை கிடைக்கும். பிளான் பண்ணபடி இப்ப இந்த ரூமை திறக்கலாம். அதுக்காக இந்த கேபின்ல தான் உட்கார்ந்து வேலை செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. எங்க வேணா இருக்கலாம். வேலை நடந்தா சரி. என்கிட்ட ஏன் சார் சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். அதான் உங்க பாஸே சொல்லிட்டாரே, நீ எங்க வேணும்னாலும் உட்கார்ந்து வேலை பார்க்கலான்னு. உன் ஆசைப்படி பழைய இடத்துலயே உட்கார்ந்து வேலை பார்த்துக்க. இப்ப சந்தோஷம் தானே? தேங்க்யூ சார். நீ யோசிக்கிற விதம், பேசுற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானு. சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. உன் வயசுக்கும் அனுபவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டானு. சூர்யா, தேவநந்தினி ஃபேப்ரிக் செக்ஷனுக்கு நீ சரியான ஆளை தான் போட்டிருக்க. வெரி குட் சூர்யா. ஓகே, நாம இப்போ ஓபனிங் செரமனி ஆரம்பிக்கலாம். ம். ஆல் தி பெஸ்ட் அனு. தேங்க்யூமா. அனு,
உனக்கு இப்ப எந்த ரூம்ல உட்காந்து வேலை செய்யணும்னு தோணுதோ அந்த ரூம்ல உட்காந்து நீ வேலை செய்யலாம். அப்புறம் நீ யார்கிட்டயும் பர்மிஷன் எல்லாம் கேட்க வேணாம். உனக்கு நான் சுதந்திரம் கொடுக்கறேன். சரியா? தேங்க்ஸ்மா. உன்னோட ப்ரொஃபஷனலிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் கரெக்டா இந்த வேலையை செஞ்சாலும் பின்னால இருக்கிற மூளை உன்னோட தான். ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூமா. நான் எப்படியாவது உள்ள போய் சூர்யா சார் கிட்ட பேசியே ஆகணும். ஆனா நான் பேசினா சூர்யா சார் கேட்பாரா? அவர் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. கடவுளே. ஓகே பங்கஜ், ஓகே மீரா, உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால இப்பதான் ஆபீஸ்க்கு வர முடிஞ்சது. நீங்க எல்லாம் சூர்யாவுக்கு பக்கபலமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நானே என் கண்கூட இன்னைக்கு பார்த்தேன். இதுக்கான பிரதிபலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ சோ மச்மா. தேங்க்யூ. சூர்யா, கிளம்பலாமா? அம்மா, நாம கிளம்பலாமா? வரேன் மீரா. அனு, இங்கதான் இருக்கியா? உன்கிட்ட சொல்லிட்டு போனோம்னு நினைச்சேன். கிளம்பிட்டீங்களாமா? ஆமாம்மா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் அனு. இந்த பாரு, என்னைக்கு ஃப்ரீயா இருக்கியோ அன்னைக்கு வீட்டுக்கு வா. ஏதாவது காரணம் இருந்தாதான் என்ன பார்க்க வரணும்னு இல்ல. உனக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வா. கண்டிப்பா வரேம்மா. தேங்க்யூ சோ மச். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றேன்? உங்க கூட பேசினாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னமோ உங்க கூட ரொம்ப நாளா பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். நான் இந்த கம்பெனிக்கு புதுசா வந்திருந்தா கூட என்கிட்ட நீங்க எவ்வளவு அன்பா பேசுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, கார் ரெடியா இருக்குமா? சூர்யா வரலையா? நம்ம போய் கார்ல வெயிட் பண்ணுவோம். சூர்யா சார் வந்துருவாரு. வாங்கம்மா. வரேனு. அனு, என்ன அவங்கள வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பிரிட்டன் பண்ணாத. பார்க்க நல்லா இல்ல. அவங்கள மேடம்னு மட்டும் கூப்பிடு. ஓகே? வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் அம்மா கூட போயிருப்பேன்ல. கார்ல தானே போறாங்க, டிரைவரும் கூட போறான்ல, அப்புறம் என்ன? ரொம்ப தலைவலிக்குது போல. எனக்கு காஃபி சொல்ல மாட்டியா? எனக்கும் தலைவலிக்குதுப்பா. பங்கஜ், சார் ஒரு காஃபி. உன்னால ஏன் மேலையும் மீரா மேலே மட்டும்தான் கோபப்பட முடியும். மத்த யார் மேலையும் கோபப்பட முடியாது. நீ எடுத்த முடிவு உன்னை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. அதான் உனக்கு உன் மேலே கோவம். ஆனா அதை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு. எத்தனை தடவை சொன்னேன், ஒரு தடவையாவது என் பேச்ச கேட்டியா? நான் இத பத்தி பேச ஆரம்பிச்சாலே போதும், ஏதாவது சொல்லி வாய முடியுங்க. ஆனா நான் என்ன சொன்னேனோ அதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்குது பாத்தியா? இப்ப புரியுதா? எதையோ எதுக்கோ முடிச்சு போடாத பங்கஜ். நான் எதுக்கு முடிச்சு போட போறேன்?
எல்லாம் அதுவா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு முடிச்சா விழுந்து இப்ப யாராலையும் அவிழ்க்க முடியாத கல் முடிச்சா போய் நிக்குது. அத உனக்கு எடுத்து சொல்றேன். மத்தபடி உன்கிட்ட உரிமை எடுத்து பேசுறதுக்கு நான் என்ன தேவநந்தினி சாரீஸோட சீஃபா? ஆஃப்டர் ஆல் ஒரு செக்யூரிட்டி ஹெட் தானே. சார் காபி சார். சொல்ல வேண்டியதை உன்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அது நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கும் நல்லது, நம்ம கம்பெனிக்கும் நல்லது. இத கொஞ்சம் முன்னாடியே நீ புரிஞ்சிருந்தா நாம இப்படி ஒரு சூழ்நிலை பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இல்ல 1 மணி நேரம் எல்லாம் மாறி போச்சு. அவ பின்னாடி வந்ததுக்கு காரணம் பணமும் பதவியும் மட்டும்தான். இப்ப அவ கனவுலயே அடைய முடியாத பதவியில வேற உட்காந்தாச்சு. அவ்வளவுதான், எல்லாம் ஓவர். இதுல அன்பு, காதல், கன்றாவி, மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. பங்கஜ் போதும். அவளை பாத்தியா இன்னைக்கு? இத்தனை நாள் சேலக்கடை முன்னாடி நிப்பாட்டிருப்பாங்களே, அந்த பொம்மை மாதிரி இருந்தா. ஆனா இன்னைக்கு அந்த சேலக்கடை மாடல் மாதிரி இருக்கா. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்க ஊர் பக்கம் என்ன, எல்லா ஊர் பக்கமும் சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா. வா அனு. உட்காரு. காஃபி சாப்பிடுறியா? வேண்டாம் மேம். கிரீன் டீ? ஓ, நீ இஞ்சி டீ தான் குடிப்பல்ல? முன்னெல்லாம் யாராவது ஆபீஸ்க்கு வந்தா காஃபியா டீயான்னு கேட்பேன். சூர்யா சார் கூட இருந்து இருந்து கிரீன் டீயான்னு கேட்க மட்டும்தான் வாய் வருது. பாரு அனு, எனக்கே தெரியாம அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்குங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு தெரியாமலேயே இந்த மாற்றம் எனக்குள்ளே நடந்துருச்சு. அண்ட் யூ நோ வாட் அனு, எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை அடையணும்னு எல்லா முயற்சியும் செய்வேன். எனக்கு பிடிச்சது என்கிட்ட வந்துருச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேப்பர் வெயிட், இது சூர்யா சார் எனக்கு கொடுத்த கிஃப்ட். எப்ப கொடுத்தாரு தெரியுமா? அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா நேபாள் போயிருந்தப்போ எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. எனக்காகவே. சூர்யா சார் கொடுத்த ஒவ்வொரு கிஃப்டும் எனக்கு ஸ்பெஷல் தான். முதல் வேலை, முதல் சம்பளம், முதல் அவார்டு, இந்த மாதிரி சூர்யா சார் கொடுத்த ஒவ்வொரு கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியமானதுதான். இந்த கிஃப்டை ஏன் தெரியுமா நேபாள்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு? 2013ல எனக்கு தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி இயர் அவார்டு கிடைச்சது. அதுக்காக நேபாள் போயும் இத மறக்காம வாங்கிட்டு வந்திருக்காருன்னா வாட் டு சே, சோ கிரேட். யூ நோ ஒன் திங், அந்த அவார்ட் கூட எனக்கு அவ்வளவு முக்கியமா படல. ஆனா சூர்யா சார் கொடுத்த இந்த பேப்பர் வெயிட்டுக்கு அந்த அவார்டை விட வெயிட் ஜாஸ்தி அனு. சூர்யா சாருக்கு நீனா ரொம்ப இஷ்டம். அதனால மட்டும்தான் நான் உன்னை சகிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா இவ இப்படி எல்லாம் சொல்றாளேன்னு நினைக்காத. நீ வரத்துக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்ல மீரானா வேற அர்த்தம். ஆனா இன்னைக்கு எஸ் அனு, நீ வந்த பிறகு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட. You just snatched away everything from me. நீ ஆபீஸ்ல ஜாயின் பண்ண பின்னாடி சூர்யா சார் எந்த ஒரு கிஃப்ட்டுமே எனக்கு தரல.
ஓகே, இனிமே எதையுமே மாத்த முடியாது. நத்திங் கேன் பி சேஞ்ச்ட். நடந்து முடிஞ்சது முடிஞ்சதுதான். பட் ஐ விஷ் ஐ குட் சேஞ்ச் யூ. ஐ குட் சேஞ்ச் அனு. எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன், நானும் சூர்யா சாரும் மட்டும் இந்த உலகத்துல இருந்தா அது எப்படி இருக்கும்னு. ஆனா அதுக்கு அனு பெர்மிஷன் தரணுமே. மேம், கூல் கூல் கூல், ஜஸ்ட் ஃபார் ஃபன். எனக்கு இந்த சினிமால வர மாதிரி பின்னாடியே போய் கெஞ்சி கால விழுந்தலாம் காதலிக்க வராதுமா? உண்மை சொல்லுனா அது காதலே கிடையாது. காதல்னா நமக்கு பிடிச்சவங்களை அடையறது மட்டும் இல்ல, நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான். அதுதான் நிஜமான காதலும் கூட. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. மீரா மேடம் சொன்ன மாதிரி நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நான் பிஹேவ் பண்ணிருக்கலாம். ஏன்னா நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு என் உள் மனசு சொல்லுது சார். என்னால உங்களை விட்டு கொடுக்கவே முடியாது சார், விட்டு கொடுக்கவே முடியாது சார். I love you, Anu. என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அது நீங்க தான் சார். Are you done? எஸ் மேம். வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அனு? இல்ல மேம். ஓகே மேம், நாளைக்கு ஆபீஸ்ல பார்க்கலாம். ஓகே அனு, டேக் கேர். தேங்க்யூ மேம். ஏன் படல்லா இருக்க? உன் முகமே சரியில்லை. என்ன சொல்றதுன்னே தெரியலமா. உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சனோ அது இப்படியாகும் நினைச்சே பார்க்கலாமா. ஏன்பா இப்படி சொல்ற? இதை விட பெரிய சர்ப்ரைஸ் என்ன இருக்கு? அனு இப்படி இல்லம்மா. நீங்க பார்த்த அனுவுக்கும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் செய்ய நினைச்ச அனுவுக்கும் 1000 வித்தியாசம் இருக்குமா. அனு அனுதானப்பா. வித்தியாசம்னு எதை சொல்ற நீ? எப்படி சொல்றதுன்னு தெரியலமா. தேவநந்தினிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற கம்பீரத்துக்கும் அழகுக்கும் ஏத்த பொண்ணு அனுதாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை தேவநந்தினி சீஃபா அப்பாயிண்ட் பண்ண. அவ இருந்திருந்தாப்ல எப்படிலாம் நடந்துக்கிட்டாமா. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. என் மனசுல இருக்கிற அனு இவ இல்லம்மா. போயும் போயும் ஒரு டிரெஸ்ஸுக்காகவா இவ்ளோ யோசிக்கிற? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சூர்யா. நீ ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கலாம், ஆனா அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்ண கூடாதுப்பா. நீங்க என்னதான் சொன்னாலும் அவ பண்ணதை என்னால ஏத்துக்க முடியலமா. உங்க ஆபீஸ்ல எத்தனையோ பேர் ஒர்க் பண்றாங்க, விதவிதமா ட்ரெஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எத்தனையோ பேர் எத்தனையோ தடவை போட்டுட்டு வந்திருப்பாங்க. இதுல என்னப்பா இருக்கு? நிஜமா சொல்லணும்னா அந்த ட்ரெஸ்ல அனுவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா. ஷி வாஸ் வெரி கியூட். நான் சொல்றது வெறும் ட்ரெஸ் பத்தி மட்டும் இல்லம்மா. அவ என்ன ட்ரெஸ் வேணா போடட்டும், அது அவ இஷ்டம். அத வச்சு நான் அவளை ஜட்ஜ் பண்ணல, நான் பண்ண போறதும் இல்ல. வெறும் துணி இல்லம்மா அனு,
அவளோட திங்கிங் அதுதான் அனு. அவ சாதாரணமா சகஜமா பேசுற விதம் எல்லாத்தையும் விட முக்கியம் எப்பவுமே அவளா இருக்கிற அவளோட யூனிக்னஸ். அனு, துணி அப்புறமா காய போட்டுக்கலாம். உன்கிட்ட பேசதான் வர சொன்னேன். என்ன சித்தி? மீரா மேடம் வீட்டுக்கு போயிருந்தியாமே, அதனாலதான் இந்த கோவமா? அதுல எனக்கு எதுக்கு கோவம் சித்தி? வயசு பொண்ணுனா என்ன அர்த்தம், ஒரு ஆம்பளைனா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும்ல அனு? நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்லையே. ஒரு சித்திய உன்கிட்ட எனக்கு சொல்றதுக்கு உரிமையும் கடமையும் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். ஒரு பொண்ணு தம் பெட்ரூம்ல ஒரு ஆணோட போட்டோ வச்சிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? மீரா மேடம் மனசு முழுக்க சூர்யா சார் தான் இருக்காரு. அது அவர்கிட்ட சொல்ல முடியாம அவங்க தவிக்கிறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அது உனக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு முன்னாடி இத உன்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னவோ சூர்யா சாருக்கு மீரா மேடம் தான் சரியான ஜோடின்னு தோணுது. வயசுல இருந்து எல்லாத்தையும் யோசிச்சுதான் சொல்றேன். நீயும் அப்படி நினைக்கிறது தான் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நீ புரிஞ்சுப்பன்னு நான் நினைக்கிறேன். I love you so much, sir. ஆனா சூர்யா சார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நாமளே ஒரு முடிவு எடுக்கிறது தப்புதானே சித்தி? 10 வருஷமா மீரா மேடம் காத்துட்டு இருக்கிறது ஒருவேளை நிஜமா இருக்கலாம். ஆனா சூர்யா சாரோட அபிப்பிராயம் என்னன்னு அவங்க கேட்டிருக்கணும்ல சித்தி. எனக்கு மீரா மேம் மேல எப்பவும் ஒரு மரியாதை உண்டு. அதுக்காக அவங்க நினைச்சதுதான் நடக்கணும்னு நம்ம முடிவெடுக்க முடியாதுல்ல சித்தி. அத சூர்யா சார் தானே முடிவு பண்ணணும். நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில தான் இது எல்லாமே சொல்றீங்கன்னு புரியுது சித்தி. வேற எதுவும் உங்க மனசுல இல்லையே? அனு வேண்டாம், நான் காய போட்டுக்கிறேன். நீ கிளம்பு. சித்தி கிட்ட என்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு, ஆனா சித்தி கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு இப்ப என்ன செய்யறதுனே தெரியல. ஹாய் ஸ்வப்னா. ஹாய் அனு, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். யமுனா மேடம், தீனா யாரையும் காணும். எல்லாரும் மீட்டிங் போயிருக்காங்க. மீட்டிங்கா? ஐ திங்க் நீ கூட இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மீட்டிங் ஸ்வப்னா? ஆனுவல் பிளானிங் மீட்டிங் போயிட்டு இருக்கு அனு. உனக்கு மெயில் வரலையா? வரலையே. ஐ டோன்ட் நோ. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த ஃபைல் எல்லாம் அப்டேட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் அனுப்பணும். ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். சூர்யா சார் வந்துட்டாரா? அவர் இல்லாம மீட்டிங்கா? அவரும் கான்ஃபரன்ஸ் ஹால்ல மீட்டிங்ல தான் இருக்காரு. நீயும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கணும். கோ 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 கோ. In spite of this difficult time, we did great, sir. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம CSR ஃபண்ட் கம்மியா இருக்கு. அதனால நம்ம இந்த சோஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் குறைச்சுக்கணுங்கிறது என்னோட ஒப்பீனியன் சார். ஃபினான்ஸ்லயும் இதே தான் சொல்றாங்க. நம்ம பிசினஸே மக்களை நம்பிதான் இருக்கு. வர்ற லாபத்துல
கொஞ்சம் அவங்களுக்கும் திரும்ப கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு மீரா? ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பிரகாஷ் குரூப்போட பேசிக் எத்திக்ஸ் என்னங்கறத நீ மறந்துட்டியா? மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பணம் முக்கியங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அந்த பணத்தை கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு. அதுக்காக மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டான்னு முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு. காஸ்ட் கட்டிங் ரொம்ப யோசிச்சு நாம செய்ய போற நல்ல காரியத்திலையும் அதை செய்யலாம் நீ நினைச்சா அது தப்பு மீரா. ஐம் சாரி. இந்த பிளான் சஜஷன்ஸ் எல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. இதை யார் ப்ரிப்பேர் பண்ணது? நான் தான் சார். Come on, Dina. Do you think this is a school assignment? கொஞ்சம் பொறுப்பா வேலை பாரு. I didn't expect this from you. கோவிட் பிரச்சனையால பல சின்ன சின்ன கம்பெனிகள் மூடிட்டு போயிட்டாங்க. பெரிய கம்பெனிகள் எப்படியோ இழுத்து பிடிச்சு நிக்கிறாங்க. இந்த சமயத்துல நம்மள மாதிரி பெரிய கம்பெனிகள் கூட மக்களை கைவிட்டா மக்கள் நம்மள மன்னிக்கவே மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். மீரா, இப்ப டைம் என்ன? சார் 11 o'clock சார். மீட்டிங் எத்தனை மணிக்கு? 10 o'clock சார். ஒரு மீட்டிங்னா கரெக்ட் டைமுக்கு வரணும். ஆனா நீங்க மட்டும் ஸ்பெஷல் இல்லையா அனு மேடம்? சாரி சார். வெளியவா? என்னாச்சு இவளுக்கு? இப்படி எல்லாம் மெசேஜ் அனுப்புறா? ஏன் இவ இப்படி பிஹேவ் பண்றா? வாட் நெக்ஸ்ட்? சார் எனிதிங் இம்பார்ட்டன்ட்? நான் வேணா இந்த மீட்டிங்கை ஹோல்ட் பண்ணவா சார்? இல்ல வேண்டாம். அனு மேடம், ஏன் மீட்டிங் லேட்டா வந்தீங்க? உடம்பு சரியில்லையா? சார் எனக்கு மீட்டிங் இருக்குன்னே தெரியாது சார். யாருமே சொல்லல. அது நீங்க அங்கேயே சொல்லிருக்கலாமே. என்ன சொல்லவே விடலையே சார். சரி, மீட்டிங்னு தெரிஞ்சது இல்ல. சூர்யா சார் மீட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்கிறத நீங்களே பாத்தீங்கல்ல. தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா? அது தப்பு இல்ல? முன்னெல்லாம் என்ன பாக்குறதுக்கு சூர்யா சாருக்கு நேரம் இருந்தது. லண்டன் போறதுக்கு முன்னாடி கூட வீட்டுக்கு வந்து என்ன பார்த்துட்டு போறதுக்கு அவருக்கு டைம் இருந்துச்சு. ஆனா இப்போ பங்கஜ் சார் அனுப்பி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்றாரு. ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? நேத்து ஏன் நான் அந்த ட்ரெஸ்ல வந்தேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா என் பக்கம் உள்ள நியாயம் புரிஞ்சிருக்கும். ஆனா மத்தவங்கள பேசவே விடாம ஏன் இவ்ளோ கோவம் சூர்யா சாருக்கு வருதுன்னே தெரியலையே. அனு, அனு, மேடம் சார் கூப்பிடுறாங்க. ஹலோ எஃப்எம், ஹவ் ஆர் யூ? எனக்கு ஒரு டீ கொண்டு வர முடியுமா? காலையில இருந்து ஒரே தலைவலி. என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். What is this, Anu? எவ்வளவு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ கண்டினியூஸா மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்க. வேணுங்க சரியா?
இதான் உங்க ஜெனரேஷனோட பிரச்சனை. என்ன எதுன்னு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இஷ்டப்படி மனசுக்கு தோன்றதெல்லாம் செய்யறது, அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறது. அதை விட எரிச்சல் தர்றது என்ன தெரியுமா? நாம தான் தப்பே பண்ணலையேங்கிற மனோபாவம், அந்த ஆட்டிடியூட். அவசரம் அவசரம் அவசரம். உங்க ஜெனரேஷனே அவசரத்திலேயே பிறந்து அவசரத்திலேயே போற ஒரு ஜெனரேஷன். நீ அப்படிதான் இருக்க போறியா? அங்க உள்ள என்ன பேசிட்டு இருக்கோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதை பத்தி உனக்கு அக்கறை கிடையாது. எனக்கு மீட்டிங்னு யாருமே சொல்லல. அதை தெரிஞ்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஆபீஸ்ல உனக்கு மட்டும் வந்து தனியா யாரும் ஸ்பெஷலா சொல்ல மாட்டாங்க. மீட்டிங்னே தெரியாம எப்படி சார் மீட்டிங்க்கு வர முடியும்? யாருமே சொல்லாம தான் மத்தவங்க எல்லாம் வந்தாங்களா? பதிலுக்கு பதில் பேசாதானோ? சரி, மீட்டிங்னு தெரியாது, லேட்டா வந்த. ஓகே, நான் இப்ப மீட்டிங்ல இருக்கேன்னு தெரியும்ல, அப்படியே மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன். அதுவும் ஸ்மைலியா. எத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்கேன்னு தெரியுமா? 117. எல்லாத்தையும் பாத்தீங்களா சார்? Stop it, Anu. Stop it. This is the limit. நான் அனுப்பின முதல் மெசேஜுக்கு நீங்க ரிப்ளை அனுப்பியிருந்தா அடுத்த 116 மெசேஜ் வந்திருக்காதுல்ல? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நான் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம், அல்லது பதில் சொல்ல பிடிக்கலன்னு அர்த்தம். அது கூட உனக்கு புரியாதா? புரியுது சார், நல்லா புரியுது. முன்னாடி இருந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லங்கிறது நல்லா புரியுது. என்னது இது? அவசரத்திலே பிறந்து அவசரத்திலே போற ஜெனரேஷன். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? என்ன அர்த்தம்னு சொல்லுங்க சார். அப்படி அவசரமால முடிவெடுக்கிற ஜெனரேஷன் இல்ல சார் நாங்க. எங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய ஜெனரேஷனால முடியல. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அத ஒத்துக்க மனசு இல்ல. எங்க ஜெனரேஷன் ஒரு முடிவெடுத்தோம்னா அத மாத்தலாம் மாட்டோம். அப்படியே மாத்துனா அதுக்கு வேலிடான ஸ்ட்ராங்கான ரீசன் நிச்சயமா இருக்கும். முடிவு எடுத்துட்டோன்றதுக்காக அத மாத்தாம இருக்கிறது கிடையாது. அப்படி மாத்திட்டோன்றதுக்காக ரீசன் தேடுறதும் இல்ல. எங்க ஜெனரேஷனே வேற லெவல் சார். நாங்க சொல்றத கேக்குற பொறுமை உங்களுக்கு தான் இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க ஜெனரேஷனை புரிஞ்சுக்கிற பக்கம் எனக்கு இல்லனா? இல்ல, அப்படி புரிஞ்சிருந்தா நான் அதை வெளியே காட்டிக்க மாட்டேன்றானா? அத நீங்க தான் சார் சொல்லணும். உங்க மனசுல இருக்கறத நீங்க சொல்லாம என்கிட்ட கேட்டா? சத்தியமா சொல்றனோ, உனக்கு என்னவோ ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட பேசணும். எங்க இல்ல, வெளிய. அதுக்குதான் மெசேஜ் அனுப்புனேன். அங்க வந்து பேசுங்க. நான் ஒழுங்கா பேசுறேன், ஒழுங்கா நடந்துக்கிறேன். You are crossing your limit, அனு. ஆபீஸ்ல இப்படி எல்லாம் பேசுறதே தப்பு. அதுலயும் என்னோட முக்கியமான மீட்டிங்க பாதியில நிப்பாட்டிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பாரு. This is too much. அப்படின்னா நீங்க என் கூட வர போறது இல்லையா? இல்ல, வரல. அப்போ ரெண்டுல எது சார் நிஜம்? என்ன ரெண்டுல? என்ன கேக்குற நீ? Are you out of your mind? நான் தூங்கும்போது மட்டும்தான் நீங்க நல்லா பேசுவீங்களா? நான் முழிச்சிட்டு இருந்தா எப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? அனு, I love you. I love you, அனு. அப்போ அதெல்லாம் பொய்யா சார்? அப்போல்லாம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? அனு, இது ஆபீஸ். பாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. சார், நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன். We will catch up tomorrow, sir. உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா மீரா? What? அப்புறம் ஏன் மீட்டிங்கை கேன்சல் பண்ண? நான் இங்க தானே இருக்கேன். மீரா, நீ என்ன 10 வருஷமா பாத்துட்டு இருக்க. இந்த ஆபீஸ்க்கு நீ என்ன புதுசா? வேலை விஷயத்துல நான் எப்படி நடந்துக்குவேன்னு உனக்கு தெரியாதா? But, sir. Resume the meeting right away. தேவையில்லாத நான்சென்ஸ் விஷயத்துல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல.
வண்டி ரைட்ல விடு. சார், அனு இங்க என்ன பண்றா? ஐ திங்க் ஷீ இஸ் என்ஜாயிங் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். லைஃப்ங்கிறது நமக்கு வேற, அவங்களுக்கு வேற. See how she is enjoying. Nice. ஆபீஸ்ல நம்மள மாதிரி சீனியர்ஸ பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம். இப்போ அவ வயசு பசங்க கூட என்ஜாய் பண்ற போல. குட், வெரி குட். டிரைவர் வண்டி எடு. ஏய், சூர்யா சார் எப்படி வருவாரு? நீங்க ரெண்டு பேரும் போங்க, எனக்கு மனசே சரியில்லை. ஏய், அனு 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 என்னடா ஆச்சு அவளுக்கு? அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. கடைசில நாம ரெண்டு பேரும் படம் பார்க்க போறோம். உன் கூட நான் படம் பார்த்தா கதை சொல்லி சாவடிப்பியே. அவ்வளவு சார் கொஞ்சம் பிரைவசியா இருப்பாங்கன்னு பார்த்தா என்னடா ஆச்சு அவளுக்கு? சரி சரி வா போலாம். அனு ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவகிட்ட ஏன் இந்த திடீர் மாற்றம்? என்ன அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒருவேளை இதுதான் உண்மையான அனுபவம். பங்கஜ் சொல்றதுதான் கரெக்டோ? அனுவுக்கும் எனக்கும் 25 வயசு வித்தியாசம் இருக்கு. 20 வயசு பொண்ணு இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் தானே. அம்மாவும் அதைத்தானே சொன்னாங்க. ஆனா அனு இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே. இப்ப மட்டும் ஏன்? அனு, நீ என் வாழ்க்கையோட ரொம்ப அழகான அத்தியாயம். அது எப்பவுமே அப்படியே தொடரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அனு, நான் இனிமே எப்ப உன்கிட்ட மனசு விட்டு பேச போறேன்னு தெரியல. எல்லாம் சரியா வந்தப்போ இப்படி நடந்துருச்சு. என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி உன் கண்ணை பார்த்து எப்போ ஐ லவ் யூ சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. நானும் நீயும் பிரிஞ்சிருவோமோன்னு நினைக்கும் போதெல்லாம் விதி நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கு. இப்ப நானே வந்து உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லலாம்னு நினைக்கும் போது விதி நம்மள பிரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல.
உடைக்கிறது என்ன சின்ன விஷயம் தானே, டெய்லியும் தான் உடைக்கலாம். விடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு சான்ஸே இல்ல ப்ரோயின்லா. நேத்து இப்படிதான் மாமின்லாக்காக ஆசையா கேக் செஞ்சு வச்சிருந்தேன். அத கட் பண்ற வரைக்கும் கூட உங்களால இருக்க முடியலையே ப்ரோயின்லா. சந்திரா கூப்பிட நீங்க அவரை இக்னோர் பண்ணிட்டு உங்க ரூமுக்கு போயிட்டீங்க. அப்படி என்ன கோவம் ப்ரோயின்லா? யார் மேல கோவம்? ஐ ட்ரஸ்ட் யூ சார். மாஞ்சி ப்ளீஸ் கண்ட்ரோல் யூர் செல்ஃப். இது ஜெனரலா எல்லாருக்கும் நடக்கிறதான மாஞ்சி. இது தெரியாம நடந்தது. இட்ஸ் ஜஸ்ட் an accident. ப்ளீஸ் மாஞ்சி. மாஞ்சி ப்ளீஸ் அழாத. நீ எப்படி அழுதா நான் எப்படி ஒர்க் பாக்குறது? ப்ளீஸ் மாஞ்சி. ஒன்னால பாரு, அண்ணனும் கஷ்டப்படுறாரு. அழாத ப்ளீஸ். நீ அழும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது மாஞ்சி. தியேட்டர் இருந்தா படம் போடத்தான் செய்வாங்க. படம் போட்டா 4 பேர் போய் பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கு என்ன இப்போ? பாவிகளா, ஒரு வயசு பொண்ணு என் பையனை இழுத்துக்கிட்டு தியேட்டருக்கு போயிருக்கான்னு சொல்ற? ரொம்ப சர்வ சாதாரணமா பேசுறீங்க. ஏன் சுப்பு சார், உங்களுக்கு என்னதான் ஆச்சு? என் ரத்தம் அப்படியே கொதிக்குது. பாருங்க என் கையில முடியல எப்படி நட்டுக்கிட்டு நிக்குதுன்னு பாருங்க. இத பாருங்க சுப்பு சார், நான் சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நீங்க நம்பலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி கிண்டலா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு என் பையனை இழுத்துக்கிட்டு தியேட்டருக்கு போனது உண்மை. இது நான் பண்ற தேங்காய் வியாபாரம் வர சத்தியமா சொல்றேன். நான் பொய் என்ன சொல்லியே. அதெல்லாம் சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு எங்க வீட்டு வாசல் நின்னு கத்திட்டு இருக்கீங்க? அண்ணா விடுங்க அண்ணா, அவ வந்ததும் பேசிக்கலாம். ரம்யாமா, உங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம எங்க வீட்டு வாசல் நின்னு கத்திட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் முதல்ல அந்த ரத்த கொதிப்பு மாத்திரை அவருக்கு கொடுங்க. அங்க பாருங்க அவர் கையெல்லாம் எப்படி உதறுதுன்னு. இப்படியே போச்சுன்னா ஐயோ, அது என் வாயால நான் சொல்லப்பா. சம்பந்தமே இல்லாம நான் ரத்த கொதிப்புல கத்துறேனா? நான் அப்பல இருந்து கத்திட்டு இருக்கேன். ஐயோ, நானே தத்து பித்துன்னு உளர ஆரம்பிச்சிட்டேனே. ரொம்ப பசிக்குது, சாப்பிட என்ன இருக்கு? சாப்பிட என்ன இருக்கா? பாத்தியா ரஜினி, இங்க பிரளயமே நடந்துகிட்டு இருக்கு, சாப்பிட என்ன இருக்குங்கிறா. வந்துட்டா உங்க அருமை மக. கேளுங்க இப்ப எங்க போயிட்டு வரான்னு கேளுங்க. அட என்ன சுப்பு சார், நீங்க பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. கேளுங்க எங்க போயிட்டு வரான்னு. என்னன்னு கேக்குறது? என் பையனை ஊர் சுத்த இழுத்துட்டு போனாலே இல்லையான்னு கேளுங்க. அவ போறதுக்கு முன்னாடியே என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போனா. நீ போய் முதல்ல உன் வேலையை பாரு. என்னது சொல்லிட்டு தான் போனாலா? அப்படியே சொல்லாம போனாலும் அவ ஒண்ணும் உங்க பையன் கூட தனியா போலியே, ரம்யா கூட தானே போனா. ரம்யா தானே சம்பத்துக்கு அத்தை பொண்ணு. ஏன் ரஞ்சினி, இப்படி ரம்யாவ சம்பத் கூட தனியா அனுப்பலாமா? இதெல்லாம் நீங்க கேக்குறது இல்லையா? என்ன புஷ்பா பேசுறீங்க? அவங்க 2 பேரும் அத்தை பொண்ணு மாமா பையன். அப்படியே இருந்தாலும் அவங்க 2 பேரும் அனு கூட தானே போயிருக்காங்க. கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சா? இதேதான் நான் உங்களுக்கு சொல்ற பதில். அனு ரம்யா கூட தான் போயிருக்கா. இப்ப பதில் கிடைச்சிருச்சுல, கிளம்புங்க. அண்ணா, அவங்க 3 பேரும் சேர்ந்து தானே போயிருக்காங்க. நீங்க வாங்கண்ணே. என்ன வளர்ற ரஞ்சனி? சுப்புவும் புஷ்பாவும் வக்கனையா பேசி நம்மள குழப்பி விட்டாங்க.
அவ போன் பண்ணி சம்பத் கிட்ட டிக்கெட் புக் பண்ண சொன்னது உண்மையா இல்லையா? தியேட்டருக்கு சம்பத்தோட போனது உண்மையா இல்லையா? ரம்யா கூட போனது உண்மையா இல்லையா? என்ன 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 பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கேன என்ன தெரியுதா? ஆமா. ஏய், நீ எங்க போயிட்டு வர? யார் கூட போயிட்டு வர? ஒழுங்கா சொல்லு. என்ன அங்கிள் நீங்க இப்பதான் சம்பத் ரம்யா கூட சினிமாக்கு போயிட்டு வந்தேன்னு நீங்களே சொன்னீங்க. அப்புறம் எங்க போன, யார் கூட போனேன்னு கேக்குறீங்க? அனு, பேரு மட்டும் சிம்பிளா இருக்கு. ஆனா அவர் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அவ வெறும் அனு இல்ல, அணு குண்டு. ஸ்டாப் பங்கஜ், இனஃப். இங்கிலீஷ்ல தான் கலக்குறீங்கன்னா தமிழையும் கலக்குறீங்களே மீராஜி. அணு அணு குண்டு. சூப்பர் மீராஜி. அனுவுக்கு நிறைய விஷயங்கள்ல நான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆனா அதெல்லாம் அவளுக்கு பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த Dress விஷயத்துல அவளாவே மாட்டிக்கிட்டா. நல்லா வேணும் அவளுக்கு. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, பூனைக்கு கொண்டாட்டம் எலிக்கு திண்டாட்டம்னு. ஜஸ்ட் சொன்னேன் மீராஜி. ஆனா சார் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. அவரை எப்படி பழைய சூரிய பிரகாஷா மாத்துறது? மீராஜி, அனுக்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அவளை பார்த்த அன்னைக்கே என் மனசுல பட்டுச்சு. இவ நாம நினைக்கிற மாதிரிலாம் சிம்பிளான பொண்ணு இல்லைன்னு. நல்ல வேளை அவளோட இன்னசென்ஸ்க்கு நானும் நீங்களும் பலியாகல. அந்த வரைக்கும் நாம கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இன்னசென்ஸ், மேஜிக், சிம்பிளிசிட்டி, நீங்களுமா சொல்றீங்க? மை காட். சரி, அந்த அணுவை விடுங்க. இப்ப சூர்யா சார நார்மல் ஆக்க என்ன வழி, அதை யோசிங்க. சார் இவ்ளோ டிஸ்டர்ப்டா இருந்தா எந்த மீட்டிங்கும் ஒழுங்கா நடக்காது, ஆபீஸ் ஒழுங்கா நடக்காது, பிசினஸ் ஒழுங்கா நடக்காது. அதனால நமக்கு ஏகப்பட்ட லாஸ். முதல்ல நம்ம இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியில வந்தாகணும். சார் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நான் சாகுற வரைக்கும் சார் சந்தோஷமா இருக்கணும். ஐ மீன், சார் நல்லா இருந்தாதான் பிசினஸ் நல்லா நடக்கும், கம்பெனிக்கும் நல்லது. புரியுது மிராஜி. இந்த அணுவுக்கு கிடைக்கவே கிடைக்காத ப்ரிஷியஸ் திங் ஒன்னு கிடைச்சிருக்கு. ஆனா அவ அதை எப்படி ஹேண்டில் பண்றா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவ அந்த ப்ரிஷியஸ் திங்க சீக்கிரமாவே தொலைச்சிருவான்னு தான் எனக்கு தோணுது. அவளா தொலைப்பாளா இல்ல? நோ மீராஜி, ஏதோ நல்லது நடந்தா சரிதான். அனுவுக்கு கொடுத்தே ஆகணும். அம்மா, ரூம் கிளீன் பண்ணணும். இப்ப பண்ணவா அப்புறம் பண்ணவா? இல்ல, இப்பவே பண்ணிடு. நான் கீழே இருக்கேன். சரிங்கம்மா. ஐயோ,
அம்மா இதை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்களே. ஐயோ, அந்த நெக்லஸ் எடுக்காமயே வந்துட்டேனே. ஒருவேளை சுகந்தி எடுத்து உள்ள வச்சிட்டாளோ? சுகந்தி, அம்மா, இங்க இருந்த ஜுவல் பாக்ஸ் எடுத்து வச்சியா? அந்த பீரோல தாம்மா இருக்கு. சரி சரி. நேத்து மத்தியானம் கிளம்பி வந்தோம். அது சூர்யா சருக்கும் தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல. இன்னைக்கு நான் ஆபீஸ் போலனா அப்ப சூர்யா சார் என்ன பண்ணுவாரு? பாப்போம், என்னைக்காவது அவர் போன் பண்ணுவாரான்னு. என்னைக்கும் அவர் போன் பண்ணலனா என்ன செய்யறதுனே தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கே. சார், நீங்க என் மேல கோவமா இருங்க, ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என் மேல சத்தம் போடுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆனா இப்படி மௌனமா இருந்தா என்ன சார் அர்த்தம்? என்னால உங்க மௌனத்தை ஃபேஸ் பண்ண முடியாது சார். நீங்களாவது உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ற வரைக்கும் நான் அடுத்த ஸ்டெப் வைக்க போறது இல்லைன்னு முடிவெடுத்தது ரொம்ப தப்பு சார். நீங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் விலைக்கு போயிட்டீங்களா சார்? என்னடி அனு, ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு இன்னும் நீ அப்படியே வந்து நின்னுட்டு இருக்க? நான் ஆபீஸ் போல. ஓ, உன்கிட்ட ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னாளா? என்கிட்ட ஆபீஸ்க்கு போலன்னு சொன்னா. என்னடி ஆச்சு உனக்கு? இப்ப நீ ஆபீஸ்க்கு போறியா இல்லையா? போலமா? போயிட்டு வாடி, சொன்னா கேளுடி அனு. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல, அவ்வளவுதான். ஏண்டி இப்படி எல்லாம் என்னமோ பண்ணி தொலை. அனு, இங்க வா. இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, சொல்றத கேளேண்டி. இல்ல ரம்யா, நேத்து நம்மள மால்ல பாத்துட்டு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட பேசாம சூர்யா சார் அப்படியே போயிட்டாரு. சரி, கூட மீரா மேம் இருந்தாங்க, அதனால பேசலன்னு வச்சுப்போம். ஆனா வீட்டுக்கு போய் ஒரு போன் கூட பண்ணல. நான் போன் பண்ணாலும் ஒழுங்கா பேச கூட மாட்டாரு. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன்டி. என்ன ஆனாலும் இதுதான் என் முடிவு. உனக்கு இதே வேலையா போச்சானு? அடியே, அதான் வேலைக்கு போலன்னு முடிவு பண்ணிட்டல, அப்படியே சும்மா நிக்கிற? மாடியில போய் காய போட்டிருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு வா, வீட்டு வேலை செய். அப்பதான் ஏன் நம்ம வேலைக்கு போலன்னு உனக்கே தோணும். போ. என்னாச்சு இவளுக்கு? இவ வயசுல நானும் இப்படிதான் இருந்தனும். கடவுளே. வாங்க வாங்க வாங்கம்மா. அனு, என்னடி உங்க மாமியார் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க போல? சும்மா இருக்க மாட்டியா நீ? ஒரு ஸ்டெப் வைக்கல, ஒரு ஸ்டெப் வைக்கலன்னு சூர்யா சார் சொல்லிட்டு இருந்தல்ல, அவரு எவ்வளவு பெரிய ஸ்டெப் வச்சிருக்காரு பார்த்தல. அடுத்து என்ன? சும்மா இருடி. சூர்யா சார் எங்க வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அதை விட கொஞ்சம் சந்தோஷம் கூடவாவே இருக்கு. அது கூடவே கொஞ்சம் பயமாவும் இருக்குமா. பயமா? ஏன், என்னாச்சு? இல்லம்மா, எங்க மாதிரி இல்லாதவங்க வீட்டுக்கு உங்களை மாதிரி பணக்காரங்க வர்றது, அதுவும் உங்களை மாதிரி பெரியவங்க வர்றது, எனக்கு என்ன பண்றது எப்படி நடந்துக்கிறது எதுவுமே தெரியல.
அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் இருக்கிற வீடு, நான் வந்த காரு எல்லாம் பெருசா இருக்கலாம். ஆனா மனசளவுல நானும் உங்கள மாதிரிதான். மனசுதானமா முக்கியம். அதுதான் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்குது. எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்களேம்மா. நீங்க பேசுறத கேட்க அப்படியே சூர்யா சார் பேசுற மாதிரியே இருக்கு. அவர்கிட்ட அந்த குணம் உங்ககிட்ட இருந்தாமா வந்திருக்கும். உங்க மாதிரி ஒருத்தவங்க கிட்ட என் பொண்ணு வேலை பாக்குறது எங்க அதிர்ஷ்டம் தாமா சொல்லணும். அப்படி இல்லம்மா, அனு மாதிரி ஒரு பொண்ணு எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறது எங்க அதிர்ஷ்டம். இப்பதாமா கொஞ்சம் நிம்மதியாச்சு. அனு ஆபீஸ்ல ஏதோ தப்பு பண்ணிட்டாலோ என்னவோன்னு, அதான் நீங்க அவளை தேடி வீட்டுக்கு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். உங்க பொண்ணால என்னைக்கும் எந்த தப்பும் நடக்காது, கவலையே படாதீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ? அணுவை சரியா புரிஞ்சுக்கலையோ? பங்கஜ் சொன்ன மாதிரி இதுதான் அணுவோட உண்மையான கலரா? இல்ல, நான் நம்பிக்கை வச்ச ஒரு விஷயம் தப்பா போக வாய்ப்பே இல்ல. ஆபீஸ்க்கும் வரல, ஒரு மெசேஜும் அனுப்பல. வேணும்னே பண்றாளா இவ? உள்ள வரலாமா சார்? அதான் வந்துட்டியே, சொல்லு. போன்ல ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஓ, நீங்க போன் கூடயே பேசிட்டு இருந்தீங்களா? உனக்கு என்ன வேணும் பங்கஜ்? உனக்கு என்ன வேணும் சூர்யா? அனு எங்க? ஏன் ஆபீஸ்க்கு வரல? எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் உங்களுக்கு செக்யூரிட்டி தானே ஒழிய யார் வேலைக்கு வந்திருக்காங்க யார் வரலன்னு பாக்குறது ஏன் வேலை கிடையாது சார். தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் ஆளா நீதான் தெரிஞ்சு வச்சிருப்பியே. யார் யார லவ் பண்றா, யாருக்கும் யாருக்கும் கல்யாணம், யாருக்கு எப்ப என்ன குழந்தை பிறந்தது எல்லாம் தெரியும். ஆனா அனு ஏன் வரலன்னு மட்டும் தெரியாது இல்ல? போன்ல கேட்கட்டுமா இல்ல நேர்ல போய் கேட்டு வரட்டுமா? லீவ் அப்ளிகேஷன் ஏதாவது கொடுத்தாலா இல்லையான்னு கேட்டேன்னு ஒழிய உடனே அவ வீட்டுக்கு போய் ரவுடிசம் பண்ண சொல்லல. ரவுடிசமா? நானா? அட பாவி, இதே பிசினஸ்ல நான் பண்ணா அதுக்கு பேர் செக்யூரிட்டி, அனு கிட்ட சொன்னா அதுக்கு பேர் ரவுடிசமா? நல்லா இருக்குடா உன் நியாயம். காலையில இருந்து அவன் ஒரு போன் கூட பண்ணல, மெசேஜ் கூட பண்ணல. சத்தம் போடாத சூர்யா, மெதுவா பேசு. அனு ஏன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல? எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு சொல்லிட்டீங்களே, அவ எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம், வரணுங்கிற அவசியம் கூட இல்லைன்னு. அப்புறம் என்ன இப்ப கேள்வி? ஓ, இப்ப தப்பெல்லாம் என் பேர்ல வந்தாச்சு, கரெக்டா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் சூர்யா, தப்பு உன் பேர்ல தான். தேவைக்கு அதிகமா இடம் கொடுத்துட்டு இப்ப சத்தம் போட்டா ஆச்சா? எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, பூனைக்கு காலம் வந்தா ஆன மேல அம்பாரி போகுமா. முதல்ல வெட்டி பேச்சு பேசுறத நிறுத்து. வெட்டி பேச்சல நான் பேசல, உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நீ அவளுக்கு கொடுத்த சுதந்திரத்தை அவ நல்லாவே பயன்படுத்திக்கிறா. நீ வேணா இப்ப அவளுக்கு போன் பண்ணு, ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு கேளு. நேரடியா ஒரு பதில அவ சொல்ல மாட்டா. நான் உன்கிட்ட சேலஞ்சே பண்றேன். அனு ஆபீஸ்ல சேர்ந்ததுல இருந்து அவளை பார்க்கணும், பேசணும்னு நல்லா இருமா, நல்லா இரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போங்கம்மா. இல்ல, இன்னொரு நாளைக்கு வரேன். என் மனசு இப்ப ரொம்ப நிறைஞ்சிருக்கு, அதுவே எனக்கு போதும். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரோமா. அதே மாதிரி நீங்களும் உங்க பசங்களும் உங்க மருமகளையும் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிடுற மாதிரி வாங்கம்மா.
கண்டிப்பா வரேன். வரேன் அனு. வாங்க வரேன். அனு அனு என்னாச்சுமா? என்னடி இது? ஏதோ சின்ன கிஃப்ட்னு நினைச்சேன். இவங்க தங்கத்துல கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. சூர்யா சார் எனக்காக வாங்கிட்டு வந்த மாளிகை அது அவங்க அம்மாவே வந்து கொடுத்துட்டு போறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்னடி இது? ஏதோ வீட்டுக்கு வந்தாங்க, எதையோ கொடுத்தாங்க. ஏதோ சின்ன கிஃப்டா இருக்குன்னு பார்த்தா இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு தங்க நெக்லஸ் கொடுத்திருக்காங்க. ஏதோ கொய்யா பழத்தை தூக்கி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. எனக்கு இப்ப கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. இது மட்டும் சுப்புக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுரும். இது நமக்கு வேணாமா? திரும்ப கொடுத்துருவோம். இல்ல அதான் சரி, திரும்ப கொடுத்துரு. என்னம்மா எவ்வளவு ஆசையா கொடுத்தாங்க, திரும்ப எப்படி கொடுக்கறது? ஏதாவது தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நினைச்சாலும் நமக்கு பரவாயில்லடி. ஐயோ உடனே போன் போடுடி. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுட்டே இருக்க. ஹலோ அனு. அம்மா நீங்க என்னமோ சின்னதா கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ். ஏன் அனு பிடிக்கலையா? இல்லம்மா, இவ்ளோ காஸ்ட்லியான மாலை எனக்கு வேண்டாமா. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் திருப்பி தரலாமாமா? கண்டிப்பா தப்பா நினைப்பேன். என்ன சொல்றாங்க? என்ன இது? வெறும் கிஃப்ட் இல்ல, இது நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு அடையாளம். இத என் ஆசீர்வாதமா எடுத்துக்கோயேன். வயசுல பெரியவனா என் ஆசீர்வாதம் உனக்கு வேணாமா? அந்த நெக்லஸ் உன்னோட தானே நினைச்சுக்கோ. ஒரு பொருள் யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு தான் சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான். ஆனா அம்மா, எங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியா தோணுதுமா. வீட்டுக்கு வர லட்சுமிய வேண்டான்னு சொல்லக்கூடாது. உங்க பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்திருக்கேன். நீங்க பெரியவங்க, உங்க வாய் முகூர்த்தம் அனுக்கு நல்லது நடக்கட்டும். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு நிஜமாவே தெரியல. அனு, உங்க அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க, நீயும் ஒத்துக்கோ. சரிம்மா. நீ ஆச்சரியப்படுற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அன்னைக்கு கோயில்ல நான் கீழே விழ பார்த்தப்போ நீ என்ன தாங்கி பிடிச்சியே. அப்போ உன் கையில ஒரு சேலை இருந்ததே, அதான் நீ ஏலத்துல எடுத்தது. அது நான் அம்மனுக்கு சாத்தின புடவை. அது உன்கிட்ட வந்து சேர்ந்தது தெய்வ சங்கல்பம். அதே மாதிரிதான் இந்த நெக்லஸும் நினைச்சுக்கோ. ஓகே, பாய். ஒருவேளை சூர்யா சாரே இந்த மாலையை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து விட்டுருப்பாரோ? அதுக்குதான் அவங்க அம்மா யாருக்கு சேர வேண்டிய மாலை அவங்க அவங்களுக்கே சேரும்னு சொன்னாங்களோ? அதான் சூர்யா சார் வர்றதுக்கு பதிலா அவங்க அம்மா கிட்ட இந்த மாலையை கொடுத்து விட்டுருப்பாரோ? அப்ப இனிமே என்னையும் சூர்யா சாரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. மாலை வந்த உடனே ஒரு வார்த்தை சாரி கூப்பிட்டு தேங்க்ஸ் சொன்னியா? அதெல்லாம் சொல்லல, நான் ஏன் சொல்ல போறேன்? அதானே நீ ஏன் சொல்ல போற? பாவம் அவரு, நீ கால் பண்ணுவன்னு அவர் காத்துட்டு இருந்திருப்பாரு. எனக்கும் கால் பண்ணணும்னு ஆசைதான். நான் ஏதாவது பேச போய் அவர் அதுக்கு பதிலுக்கு பேச போய் திரும்பவும் சண்டை வந்துருச்சுன்னா? அவர் தானே நெக்லஸ் அனுப்புனாரு, திரும்பவும் ஏன் உன் கூட சண்டை போட போறாரு? நீ போன் பண்ணி பேசணும். பண்ணலாம், ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியலடி. என்னது உனக்கு பேச தெரியல?
என்னடி சொல்ற? நம்புற மாதிரியே இல்லையே. சும்மா ரெடி ரம்யா. நெக்லஸ் கொடுத்து விட்டாருல்ல, அவரே பேசட்டும். அவர் மனசுல என்ன இருக்குன்னு அவரே முதல்ல சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு நெக்லஸ 2 பேரும் இப்படி புடிச்சு இழுத்தீங்கன்னா அருந்துற போதுடி. யாராவது ஒருத்தராச்சும் விட்டு கொடுங்களேன். என்ன கேட்டா அவர் டர்ன் முடிஞ்சது, இப்போ உன்னோட டர்ன் தான். சான்ஸே இல்ல. இந்த தடவை என்னோட பிடிய விட்டுற போறதே இல்ல. திட்டுறதெல்லாம் திட்டிட்டு இப்ப அம்மா கையில நெக்லஸ் கொடுத்து விட்டா நானே போய் பேசணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா அந்த பிரச்சனைக்கு நீதான் காரணங்கிறத ஒத்துக்கவே ஒத்துக்காத. நான் என்னடி காரணம்? அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனதா? அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனது தப்புனா கூப்பிட்டு தப்புன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு 4 நாள் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்பாரா? சுத்தி வளைச்சு திட்டுவாரா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா, அவரே பேசட்டும். இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? அனு, ஐ லவ் யூ. அப்ப நான் அன்னைக்கு பேசுனதையெல்லாம் அவ கேட்டுட்டு தான் இருந்தாளா? இல்ல சும்மா அவரு கெஸ்ல சொல்றாளா? இல்ல இல்ல, அதெல்லாம் அவ கேட்டிருந்தா இத்தனை நாள் ஒண்ணும் தெரியாத மாதிரி அவ இருந்திருக்க மாட்டா. ஒரு கெஸ்ல தான் சொல்லிருக்க. எங்க இருக்க அனு? இன்னும் ஆபீஸ்க்கு வரலையா? அது சார், அது என்ன இழுக்கிற? ஆபீஸ்க்கு ஒழுங்கா வர்றதில்ல, அதை இன்ஃபார்மும் பண்றதில்ல. நீ எப்ப வர எப்ப போறன்னு இங்க யாருக்கும் தெரியறதில்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? What do you think about yourself? ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணா கூட உங்ககிட்ட போன்ல தான் பேசணுமா? நேர்ல வர மாட்டியா? அண்ணே, அனு, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். Are you hearing me or not? அது சார், அது எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் காய்ச்சல், தலைவலியும் சார், அதான். What? காய்ச்சலா? இப்ப எப்படி இருக்க அனு? சார், அது காய்ச்சல்னா நீ இன்னைக்கு வேலைக்கு வர வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கோ. பட் அனு, எப்பவும் ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும். நீ இப்போ தேவநந்தினி சாரிஸோட சீஃப், இன்னும் கொஞ்சம் பொறுப்போட நீ நடந்துக்கணும். அது சார், நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது நான் இதெல்லாம் சொல்றது சரியில்லை. உன் உடம்ப பாத்துக்கோ. டாக்டர் கிட்ட காமிச்சியா? சார், அது நோ நோ அனு, முதல்ல டாக்டர் கிட்ட காமி. நீ ஏதாவது சாப்பிட்டியா? ஓகே, நீ இப்போ ரெஸ்ட் எடு. எப்ப முடியுமோ அப்ப ஆபீஸ்க்கு வா. ஓகே? நான் எடுத்த உடனே கேட்டிருக்கணும், எங்க இருக்க, ஏன் என்ன ஆபீஸ்க்கு வரலன்னு. அத கேட்காம நான் பேசணும் பாத்தீங்களா? அது என் தப்பு தானே. பாவம், உடம்பு சரியில்லாத நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தட்ஸ் ஓகே சந்திரா. இந்த செலிப்ரேஷன் எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. அனுவை இன்வால்வ் பண்ண வேண்டாம், அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். யானே, ஷோ, I'll take it. Bye. என்னடி காய்ச்சல்ன்ற? நல்ல கிழங்காட்டம் தானே இருக்க. சூர்யா சார் கோவமா பேசும்போது என்ன சொல்றதுன்னு தெரியாம ஸ்கூல்ல சொல்ற மாதிரி காய்ச்சல்னு சொல்லிட்டேன். இப்ப என்னடி பண்ண போற? ஆபீஸ்க்கு போக போறியா இல்ல வீட்ல இருக்க போறியா? அதாண்டி எனக்கும் தெரியல. வீட்ல இருந்தா ஏன் லீவுன்னு கேட்பாங்க, ஆபீஸ்க்கு போனா காய்ச்சல்னு சொன்னியேன்னு சூர்யா சார் கேட்பாரு. என்ன செய்யறதுனே தெரியலடி. காய்ச்சலுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அத டாக்டர் கிட்ட போய் காட்ட வேண்டியதுதான். இந்த காய்ச்சல் காதல் நோய்டி. டாக்டர் சூர்யா சார் தான், அவர்கிட்ட போய் மனசு விட்டு பேசுறதா ஒரே மருந்து. அந்த டாக்டர் ரொம்ப கோவமானவர்டி. ட்ரீட்மெண்ட் கூட ரொம்ப ஹெவியா இருக்கும். காதல்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம்தான்.
போய் பேசுடி. காய்ச்சல்னு போய் சொல்லிட்டு அவரு முன்னாடி நிக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குடி. அதெல்லாம் அவரு பாத்து பாருடி, அப்புறம் எல்லாமே சரியாயிடும். போய் பேசு போ. போடி. என்ன சூர்யா, என்னாச்சு? பங்கஜ், அனுக்கு காய்ச்சலாம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல பங்கஜ். எல்லாரும் காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவாங்களோ அததான் பண்ணணும். அனு மட்டும் என்ன ஸ்பெஷலா? ஃப்ரெண்ட்ஸ் கூட மால் பீச்னு சுத்தினா காய்ச்சல் வராம என்ன பண்ணும்? இப்பெல்லாம் அனு மேடம் ஆபீஸ்க்கே வரது இல்லையா சார்? எல்லாத்தையும் போன்லயே தானே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் சார் கொடுத்த இடம் தானே. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சார் சொல்றது தானே செய்யணும். அதுக்கு மேல எனக்கு என்ன இங்க ரைட்ஸ் இருக்கு? இப்போ உன்னை இங்க வர சொன்னது உன் புலம்பல கேட்க இல்ல. அனுவுக்கு காய்ச்சல், அத பத்தி பேசத்தான் வர சொன்னேன். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்றத உடனே பண்றேன். அப்போலோல பெட் புக் பண்ண சொல்லுவா, இல்ல அப்போலோ டாக்டர் டீமையே அனு வீட்டு கூட்டு போவா? என்ன பண்ணணும் சொல்லுங்க சார், உடனே பண்ணிடுறேன் சார். என்ன சார் இது? நான் காமெடியா பேசினாலும் முறைக்கிறீங்க, சீரியஸா பேசினாலும் முறைக்கிறீங்க. என்ன பேசுறதுனே தெரியல சார். என் முகம் உன்னை முறைக்கிற மாதிரியா இருக்கு. பட் நான் சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கேன் பங்கஜ். கோவமா முறைச்சுக்கிட்டே பேசும்போது உன் முகத்தை நீ பார்த்தா தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அப்படியா? காமி பாப்போம். நீதான் பயங்கரமான மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆச்சே. அப்படியே அடுத்தவங்கள மாதிரி நடிச்சு காட்டுவிய. நடிச்சு காட்டு பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னடா நீ? சார் கொஞ்சம் அர்ஜென்ட் சார், வீட்டுக்கு போகணும். ஒரு 2 நாள் லீவ் வேணும் சார். லீவ் வேணும்னா எம்டி கிட்ட தான் வந்து கேப்பியா? வீரா மேம்கிட்ட கேளு, இல்ல அட்மின்ட்ட கேளு. இன்னும் யாரும் வரல சார். அவ்வளவு என்ன அவசரம்? அவங்க வரவும் சொல்லிட்டு போ. இரு பங்கஜ். என்னாச்சு அப்போ? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எங்க அக்கா பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க சார். அக்கா ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப ஜுரமா. வாட்? ஜுரமா? ஜுரம் தான் சூர்யா, சாதாரண ஜுரம் இல்ல சார், சாதாரண ஜுரமா தெரியல. பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அக்கா ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார். தலைவலிக்கு தான், குழந்தை இருந்துகிட்டே இருக்காங்க. காய்ச்சல் குறையவே இல்லையா? அதான் சார் ரொம்ப பயமா இருக்கு. அது சார், அது அது இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு, தலைவலியும் சார். அதான் எஃப்எம் சார், ஒரு நிமிஷம். உடனே கிளம்பி போ. ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு. அங்க என்ன எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். எஃப்எம் சார், வா சார். மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். பணம் வேணும்னா அட்மின்ல கேட்டு வாங்கிக்கோ. சரிங்க சார். பங்கஜ், நீ சொன்னது கரெக்ட் தான். சென்னையில இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட், நோ 3 பெட், 3 பெட் ரிசர்வ் பண்ணு. 3 பெட் எதுக்கு சூர்யா? அவங்க வீட்ல 3 பேர் இருக்காங்க. இவளுக்கு வந்த காய்ச்சல் ஒருவேளை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா? என்ன பங்கஜ் உட்காந்துட்ட? முதல்ல நான் சொன்னதை செய். இட்ஸ் வெரி அர்ஜென்ட், டைம் இல்ல. சூர்யா, அது மாதிரிலாம் எதுவும் இருக்காதுடா. சொல்றத செய் பங்கஜ். 3 பெட் பங்கஜ். ஓகே சார். ஹலோ பிரபாகர், உங்ககிட்ட காய்ச்சல் தலைவலிக்கான மருந்தெல்லாம் ரெடியா இருக்குல்ல? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏய் அனு, நீ ஏன் ஆபீஸ்க்கு வந்த? உன்னதான் ஏன் ஆபீஸ்க்கு வந்தேன்னு கேக்குறேன். அனு, ஐ அம் ஆஸ்கிங் யூ, ஏன் வந்த? சார், அது சாரி சார், நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். வாட்? வேணும்னு சொல்லல சார். போன்ல நீங்க கோமா கேட்டப்போ ஒரு ஃப்ளோல. என்ன சொல்ற? யூ மீன் நீ நல்லா இருக்கியா? காய்ச்சல்லாம் இல்லையா? இல்ல இல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது
நீ டல்லா இருக்க. வா முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். சார் எனக்கு ஃபீவர் இல்ல, உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். இத விளையாடுறியா நீ? நான் எவ்வளவு பதறி போயிட்டேன்னு உனக்கு தெரியுமா? இப்ப ஆபீஸ் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி மாத்திரை மருந்தெல்லாம் ரெடி பண்ண சொன்னேன். பங்கஜி கிட்ட சொல்லி சென்னையிலே பெஸ்ட் ஹாஸ்பிடல்ல 3 பெட் ரிசர்வ் பண்ண சொன்னேன். நீ என்னடானா என்ன பண்றோம் என்ன பேசுறோம்னு கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? பொய் சொல்றதுக்கு வேற காரணமே கிடைக்கலையா உனக்கு? நீ விளையாட நான் தான் கிடைச்சனா? இடியட். சரி உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்ல. என் நெஞ்சு எப்படி படபடன்னு அடிக்குதுன்னு பாரு. உனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதை கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு பேசு. சாரின்னு சொன்னல சார். தூக்கி எறி உன் சாரிய. யாருக்கு வேணும் உன் சாரி? எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சாரி சொன்னா ஆச்சா? இனிமே இப்படி நீ என்கிட்ட விளையாட்டதான் பேசுவேன்னா என்கிட்ட நீ பேசவே தேவையில்லை. ஆமா, நேத்து உங்க வீட்டுக்கு யாரோ வந்த மாதிரி இருந்ததே. ஒரு பெரிய அம்மா அனுவ பொண்ணு பார்க்க வந்தாங்களா? எங்க கிட்டயே மறக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன சஸ்பென்ஸா புஷ்பா? இப்ப கரண்ட் வந்துருச்சா ரஞ்சினி? அது நேரடியாவே கேட்க வேண்டியதானே ரம்யாம்மா? கரண்ட் இல்லையா அது இல்லையான்னு ஏன் கேக்குறீங்க? நேத்து வந்தது சூர்யா சாரோட அம்மா. பொண்ணெல்லாம் பார்க்க வரல. அவங்க அனுவுக்கு நெக்லஸ் gift கொடுத்துட்டு போ வந்தாங்க. என்னது நெக்லஸா? ஐயா ரஞ்சினி, எங்க வீட்லயும் கரண்ட் போயிடுச்சு. வச்சிருவா. ஐயோ 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 ஐயோ. என்னாச்சுமா? அண்ணே, கல்யாண விஷயத்துல ஒரு அடி இல்லன்னு 10-15 அடி எடுத்து வச்சிட்டாங்க உங்க வீட்ல. அந்த அம்மா இங்க வந்ததே அனுவுக்கு நெக்லஸ் கொடுக்குவானே. நெக்லஸ் புஷ்பா போன்ல சொல்லும் போதே வாயெல்லாம் பல்லு தெரியற மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொல்றான். நாம நினைக்கிறத விட இதுல வேற என்னமோ ஒண்ணு இருக்கு. பல ஆயிரம் கோடி சொத்து உள்ள ஒரு விஐபியோட அம்மா போயும் இவ வீட்டுக்கு வந்து ஒரு நெக்லஸ கொடுத்துட்டு போவாங்களா? ஆமால, அது எப்படின்னு அவ வீட்ல மட்டும் எல்லாம் கரெக்டா அப்படியே நடக்குது. என்ன மதிச்சு யாராவது ஒருத்தராவது ஒரு டம்ளர் காஃபியாவது சும்மா கொடுத்துருப்பாங்களான்னு இவளுக்கு நெக்லஸ் சும்மா கொடுத்துட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல ரஞ்சனி. இனிமே மீரா மேடம் மூலமா தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அத நான் செஞ்சுக்கிறேன். உனக்கு அவன் மேல கோவம், அது என்கிட்ட கட்டாத சூர்யா. அவ போய் சொல்ற பொண்ணு இல்ல, நீ தான் ஏதாவது செஞ்சிருக்கணும். எனக்கு உன் மேலதான் சந்தேகம். இத பாருடா, இப்ப கதை அப்படி போகுதா? டேய் சும்மாறா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தான் அவளை பயமுறுத்தி இருப்ப. நீயும் மீராவும் சேர்ந்து பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஆமா, மீரா மேல ஏன் உனக்கு அவ்வளவு விசேஷ அக்கறை? எனக்கும் மீரா மேல அக்கறை இருக்கு. ஆனா நீ காட்டுற அக்கறை கொஞ்சம் ஸ்பெஷல். எனக்காவது மீரா மேல இருக்கிறது விசேஷ அக்கறை தான். ஆனா மீரா கோ மேல இருக்கிறது? பங்கஜ், நான் பல தடவை சொல்லிட்டேன், எனக்கு மீரா மேல பெரிய மரியாதை இருக்கு. அவ ஆபீஸ் மேல காட்டுற அக்கறை எல்லாம் சான்ஸே இல்ல. ஆனா அவ நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. இது அவகிட்டயும் சொல்லிருக்கேன், உன்கிட்டயும் சொல்லிருக்கேன். நான் சொல்றது அவ மண்டையில ஏறதே இல்ல. ஆனா உனக்கு நான் சொல்றது புரியும். இருந்தாலும் வேணும்னே என்ன கிண்டல் செய்யறதுல உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சூர்யா. இனாஃப் பங்கஜ், இனாஃப். உனக்கு பொழுது போகலனா என்ன கிண்டல் பண்ணுவ, அதானே? என்ன நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நோ நோ நோ. இந்த உலகத்திலேயே உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஆனா உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற வேற ஒரு ஆள் இருக்காங்க சார். அப்பா, என்ன ஹாஸ்பிட்டல்ல பெட்டை கேன்சல் பண்ணதான் உன்னை கூப்பிட்டேன். சொல்லிட்டேன், நீ கிளம்பு. நீ இங்க இருந்தா இன்னும் என்னெல்லாமோ பேசி
என்ன டென்ஷன் பண்ணுவ? கிளம்பு. இப்பெல்லாம் உங்களுக்கு என்கிட்ட பேசவே பிடிக்கல சார். பங்கஜ், என் மனசுல இருக்கிற காதல் அனுவுக்கு மட்டும்தான். நீயும் மீராவும் சேர்ந்து என்ன டிஸ்கஸ் பண்ணாலும் எதையும் மாத்தவே முடியாது. என்ன வளர்ற சொல்லி இவ்வளவு நடந்த பின்னாடியும் இவ்வளவும் ஏன் நடந்தது சொல்லு. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நான் பேசாம அமைதியா இருந்ததுதான் காரணம். நான் அனு வீட்டுக்கு போக போறேன். கல்யாண ப்ரப்போசல் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி என் பழைய வாழ்க்கைய பத்தி அனு கிட்ட சொல்ல போறேன். சூர்யா, என் கூட வாழ்க்கை ஃபுல்லா வரப்போறவ அனுதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பங்கஜ். இல்ல சூர்யா, இது சரியா வராது. போர்ட் மீட்டிங்ல அவ அப்படி ட்ரெஸ் போட்டு வந்ததை உன்னால தாங்கிக்க முடியும். அது சின்ன விஷயம் பங்கஜ். அதை எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும். உன் பழைய வாழ்க்கையெல்லாம் அவகிட்ட சொன்னா என்ன? ஒன்னும் ஆகாது. நான் என் பழைய வாழ்க்கை எல்லாம் நான் சொல்லதான் போறேன். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்ல போறேன். விளக்கமா சொல்ல போறேன். அதுக்கப்புறம் முடிவு பண்றேன். இல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்றோம். இதுக்கு நடுவுல நீயும் மீராவும் எதுவும் பிளான் பண்ணாதீங்க. பிளான் செஞ்சாலும் அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பங்கஜ், அனு எப்படிப்பட்டவன என் உள் மனசுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நீ இதையெல்லாம் வேணும்னே பண்ற. சூர்யா, சொன்னா கேளு, அவசரப்படாத. நீ நம்ம கடந்த கால வாழ்க்கைய கிட்ட சொல்லவே கூடாது. நான் முடிவு பண்ணியாச்சு பங்கஜ். இனிமே இதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு கொஞ்சம் தனியா விட. நான் இங்க இருந்து கிளம்பி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக போறேன். அம்மா கிட்டயும் சொல்லிடு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வர போறதில்ல. அந்த எத்தனிக் டே அதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. யூ மே கோ நவ். சூர்யா, நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. நான் உன்னை போகலான்னு சொன்னேன். மீராமா, எஸ் அனு. சூர்யா சார் நிஜமாவே கிளம்பி போயிட்டாங்களா? இதுல நான் ஏன் பொய் சொல்ல போறேன் அனு? ஆக்சுவலி சூர்யா சாருக்கு பொய் சொல்றவங்கள கண்டாலே பிடிக்காது. நான் அவரோட பிராட் ஆஃப். சோ எனக்கும் பொய் சொல்றது சுத்தமா பிடிக்காது. சொல்லவும் வராது. பொய் சொல்றவங்கள கண்டாலும் பிடிக்கவே பிடிக்காது. நான் பொய் சொன்னதாலதான் சூர்யா சார் கோவப்பட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா? இப்போ என்ன பண்றது? என்னது, வீட்டுக்கு வரமாட்டானா? ஏன் பங்கஜ்? சார் கெஸ்ட் ஹவுஸ் போறாராமா. கெஸ்ட் ஹவுஸ்கா? அவனுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம். வீட்டுக்கு வந்துட்டு போனா வேலை முடியாது. அதான் அங்க போறேன்னு சொன்னாருமா. அப்படின்னா பெரியவர்கிட்ட சாப்பாடு கொடுத்து விடவா? சரிம்மா, கொடுத்து விடுங்க. அப்புறம் பங்கஜ், நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? சூர்யாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வையின்னு. நீ என்னடா வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா பையனே வரமாட்டான்னு சொல்ற. இத சொல்றதுக்கு தான் போன் பண்ணியா? உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவன் உன்னை மறந்துடுவான்னு பயப்படுறியா பங்கஜ்? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. கொஞ்ச நாளாவே சூர்யா அப்செட்டா தான் இருக்கான். ஆபீஸ்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, அதான் சொன்னேன்மா, ஒர்க் பிரஷர் அவ்வளவுதான். தாடியே வெள்ளையாயிடுச்சு. இன்னும் ஒர்க் பிரஷர்னு ஓடி ஆடி யாருக்காக அவன் சம்பாதிக்க போறான்? சரி, கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கணும்னு அவனே முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை தனிமையில இருக்கணும்னு ஆசைப்படுறானோ என்னமோ. அவன் போக்கிலேயே விட்டுடு. ஆனா பங்கஜ், நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த மறந்துடாத. இல்லம்மா, நான் மறக்கல. அப்புறமா நீங்க சூர்யாக்கு போன் பண்ணி பேசுங்கம்மா. நான் அவனுக்கு போன் எல்லாம் பண்ண மாட்டேன். அவனுக்கு எப்ப டைம் இருக்கோ, அவனுக்கு எப்ப தோணுதோ அப்ப அவனே கால் பண்ணட்டும்.
சார் உங்க முன்னாடி என் மனசுல இருக்கிறத சொல்ல முடியல. அதான் நீங்க இல்லாத நேரத்துல சொல்லலான்னு வந்தேன். சார் இல்லாத இந்த நேரத்துல இப்படி தனியா பேசினா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? பிரச்சனை தீருதோ இல்லையோ, ஆனா சார் கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொல்லியே ஆகணும். என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கலன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்புதான். நான் இல்லாதப்ப என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சார், ஐ அம் ஹர்ட் அனு, ஹர்ட். நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. உங்க மனசு ஹர்ட் ஆகுற மாதிரி நான் அப்படி நடந்திருக்க கூடாது. சார், இந்த பேப்பரை பாருங்க சார். இத காட்டதான் நான் உங்க ரூமுக்கே வந்தேன். எல்லாம் செஞ்சுட்டு ஒரு பேப்பர்ல சாரின்னு எழுதி கழுத்து போட்டா எல்லாம் சரியாயிடுமா? அது இல்ல. சாரி சார், நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் சோ சாரி. நீங்க என் கூட எப்பவும் போல பேசிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. நான் தப்பு பண்ணும்போது இது தப்பு அண்ணோன்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் அப்பவே தப்ப திருத்திக்கிட்டு இருப்பேன். ஆனா நீங்க பேசாம உம்மன போனதாலதான் என்னால ப்ராப்பரா யோசிக்க முடியல சார். என்னமோ பேசிட்டு எப்படி எல்லாமோ நடந்துட்டேன். ரியலி ஐம் வெரி வெரி சாரி சார். இந்த சின்ன விஷயத்துக்காக இனிமே என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லாதீங்க சார். அது என்னால தாங்கிக்கவே முடியாது சார். சார் ப்ளீஸ் சார், என் கூட பேச மாட்டேன்னு சொல்லாதீங்க சார். அனு, நானும் நீயும் நெருங்கதான் நமக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாயிட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற நெருக்கம் அதிகமாக தான் இப்படி பிரச்சனை வருதோ, இல்ல இப்படி பிரச்சனைகள் வர்றதால நாம இன்னும் நெருக்கமாகறோமோன்னு புரிஞ்சுக்கணுமா? எனக்கு தெரியல. நீ அன்னைக்கு அப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்னது எனக்கு பயங்கர ஷாக். அந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகுது ஆகலங்கிறது இல்ல பிரச்சனை. அது வரைக்கும் நான் பார்த்த அணுவுக்கும் அன்னைக்கு நான் பார்த்த அணுவுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப அதிகம். அதுதான் என் பிரச்சனை. இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீ புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு உன்னை கூப்பிட்டு அதை பத்தி நான் பொறுமையா சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா கோபம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. சாரி அண்ணா. நீ வேணும்னே எந்த தப்பையும் பண்ணலன்னு இப்ப யோசிக்க முடியுது. ஆனா அன்னைக்கு வந்த கோபத்துல இதெல்லாம் என்னால யோசிக்கவே முடியல. சாரி அண்ணா. நீ சின்ன பொண்ணு, இப்பதான் உலகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற. இந்த வயசுல
இந்த மாதிரி ஆசைகள் வர்றதும் அல்லது மத்தவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கிறதும் சகஜம். நான் தான் உன்கிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொல்லிருக்கணும். ஒரு வகையில யோசிச்சா இது என்னோட தப்புதான்.